வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி. மீண்டும் நம்ம ஆன்மீக தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம மனசில் சில நேரம் நாமே விரும்பாத எண்ணங்கள் வருது. எவ்வளவு தான் அதை தடுக்க முயற்சி பண்ணாலும் மறுபடியும் மறுபடியும் வந்து நம்மளை தொந்தரவு பண்ணும். ஏன் இப்படி நடக்குது? இந்த எண்ணங்களை எப்படி கட்டுப்படுத்துவதுன்னு உங்களுக்கும் எப்போதாவது தோணி இருந்தால் இந்த கதை உங்களுக்காக தான். ஒரு காலத்தில் தேவரிஷி நாரதர் இந்திரலோகத்துக்கு போனார். அங்கே போய் பார்த்தப்போ இந்திரதேவர் ஊர்வசி, மேனகா, ரம்பா போன்ற அப்சரசுகளோட இன்ப வாழ்க்கையில் முழுசாக மூழ்கி இருந்தார். நாரதர் வந்ததை கூட கவனிக்காமல் இருந்ததால் அவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அப்போது அவருடைய மனசில் ஒரு கேள்வி எழுந்தது. ஏன் மனிதர்களும் தேவர்களும் கூட இவ்வளவு ஆசை, இன்பம், காம எண்ணங்களில் மூழ்கியிருக்காங்க? இந்த உணர்வு ஏன் உருவாகுது? அதுக்கான பதிலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்ச நாரதர் உடனே அனுமன் இருக்கும் இடத்துக்கு போனார். அப்போது அனுமன் ஆழ்ந்த தவத்தில் இருந்தார். நாரதரை பார்த்ததும் கண்களை திறந்து வரவேற்றார். கொஞ்ச நேரம் பேசின பிறகு நாரதர் தன்னுடைய சந்தேகத்தை கேட்டார். அனுமனி, நீங்க வாழ்நாளில் எந்த பெண்ணிடமும் ஈர்க்கப்படலை. ஆனால் இந்திரன் மாதிரி பலர் காம ஆசையில் மூழ்கி இருக்காங்க. இந்த ஆசை ஏன் மனித மனசில் உருவாகுது? அதை எப்படி கட்டுப்படுத்த முடியும்னு கேட்டார். அதுக்கு அனுமன் சிரிச்சுக்கிட்டே, இந்த கேள்விக்கான பதில் ஒரு பழமையான கதையில் இருக்கு, அதை கேளுங்கன்னு சொல்லி கதையை ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் ஒரு இளைஞன் ஒரு முனிவரிடம் போய், குருவே, ஏன் மனசுல அடிக்கடி கெட்ட எண்ணங்கள் வருது. நான் விரும்பலனாலும் காம ஆசை தொடர்பான சிந்தனைகள் தொடர்ந்து வருது. அதனால எனக்கு நிம்மதியே இல்லை. என்னால் என்னையே கட்டுப்படுத்த முடியலன்னு சொன்னான். அதை கேட்ட முனிவர் சிரிச்சுக்கிட்டே, முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. இயற்கையாக நமக்குள்ளே இருக்கிற எல்லா உணர்வுகளுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஆசை என்பது தப்பான விஷயம் இல்லை. அது நமக்குள்ள ஏதோ ஒரு தேவையோ குறையோ இருக்கிறத உணர்த்துகிற ஒரு உணர்வு. பணம் இல்லாதவனுக்கு பணம் சம்பாதிக்க ஆசை வரும். அதுபோல உடல் சம்பந்தமான தேவை உருவானா அதையே காம ஆசைன்னு சொல்கிறோன்னு விளக்கினாரு. இளைஞனுக்கு கொஞ்சம் புரிஞ்சாலும் இன்னும் சந்தேகம் இருந்தது. அப்படின்னா இது ஏன் நம்மளை கட்டுப்படுத்த ஆரம்பிக்குதுன்னு கேட்டான். அதுக்கு முனிவர், அதை புரிஞ்சுக்க ஒரு கதை சொல்றேன்னு சொல்லி இன்னொரு சம்பவத்தையும் சொல்ல ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த முனிவர் அந்த இளைஞனிடம் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஒரு ஆசிரமத்துல ஒரு குருவும் அவரோட சீடர்களும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தினமும் அந்த சீடர்கள் ஆசிரமத்துக்கு பக்கத்துல இருந்த கிராமத்துக்கு போய் பிச்சை எடுத்து வருவாங்க. அந்த சீடர்கள்ல ஒருத்தன் தினமும் ஒரு குறிப்பிட்ட பாதையில் தான் போவான். அந்த வழியில ஒரு நதியும் இருந்துச்சு. ஒரு நாள் அவன் வழக்கம் போல போயிட்டு இருந்தப்போ ஒரு இளைஞன் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்றுட்டு ஏதோ பார்த்துட்டு இருந்தான். இதை பார்த்த சீடன் அவன்கிட்ட போய், என்னப்பா இங்க ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு என்ன பார்க்குறேன்னு கேட்டான். உடனே அந்த இளைஞன், அட உனக்கு தெரியலையா, அங்க பாருன்னு சொன்னான். சீடனும் நதிக்கரையை பார்த்தான். அங்க சில பெண்கள் தண்ணீர் எடுத்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்த சீடன், அவங்க தண்ணீர் எடுத்துட்டு தானே இருக்காங்க, இதுல ஒளிஞ்சு நின்று பார்க்க என்ன இருக்குன்னு கேட்டான். உடனே அந்த இளைஞன் சிரிச்சுக்கிட்டே, அட அதை மட்டும் பார்க்காத, அவங்க நடக்கிற விதத்தை பாரு, அவங்க முடிய காத்துல ஆடுறத பாரு, எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு கொஞ்சம் ரசிச்சு பாருன்னு சொன்னான். முதல்ல சீடனுக்கு எதுவும் வித்தியாசமா தெரியல. ஆனா அவன் சொன்ன பிறகு மறுபடியும் பார்த்தப்போ அவனோட கவனம் வேற மாதிரி மாற ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தவன் திடீர்னு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி பதறி போனான். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இது சரியில்லையே, நான் இங்கிருந்து கிளம்பணும்னு நினச்சவன் உடனே அங்கிருந்து ஆசிரமத்துக்கு திரும்பிட்டான். ஆனால் ஆசிரமத்துக்கு வந்த பிறகும் அவனால் நிம்மதியாக இருக்க முடியல. அன்று அவன் பார்த்த காட்சி தான் திரும்ப திரும்ப அவன் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எந்த வேலையிலையும் கவனம் போகலை. எதை செய்தாலும் அந்த நினைவு மட்டும் அவனை விடவே இல்லை. மறுநாள் காலையிலேயே அவன் பிச்சை எடுக்க கிளம்பிட்டான். ஆனால் இந்த முறை அவனோட மனசு கிராமத்தை நோக்கி இல்லை, அந்த நதிக்கரையை நோக்கி தான் ஓடுச்சு. அவன் அங்கே போனப்போ நேற்று பார்த்த அதே இளைஞன் மறுபடியும் மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தான். இந்த முறை சீடனும் அவனோட சேர்ந்து ஒளிஞ்சு நின்று அந்த பெண்களை பார்க்க ஆரம்பிச்சான். ஒரு நாள் 2 நாள் அப்படின்னு ஆரம்பிச்ச பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தினசரி பழக்கமாக மாறிடுச்சு. இப்போ அவனால் எந்த வேலையிலையும் கவனம் செலுத்த முடியல. எப்பவும் ஏதோ சிந்தனையிலேயே இருந்தான். ஆசிரம வேலைகளையும் சரியாக செய்ய முடியல, சரியாக தூங்க முடியல, சரியாக சாப்பிட முடியல.
மனசு எப்போதும் அமைதி இல்லாத தவிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த பெண்களை மறுபடியும் பார்க்கணும் என்ற எண்ணமே அவனோட மனசை முழுசாக ஆக்கிரமிச்சிருந்தது. குரு உபதேசம் சொல்ற நேரத்துல கூட அவன் மனசு வேற எங்கேயோ அலைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்படி நாட்கள் போயிட்டு இருந்தப்போ குருவும் தன்னோட சீடன்ல ஏதோ மாற்றம் வந்திருப்பதை கவனிக்க ஆரம்பிச்சாரு. முன்பு இருந்த அமைதியும் கவனமும் இப்போ அவங்கிட்ட இல்லைன்னு அவருக்கு புரிஞ்சிடுச்சு. ஒரு நாள் குரு அவனை அழைச்சு, நாளையிலிருந்து நானும் உன்னோட பிச்சை எடுக்க வரேன், 2 பேரும் சேர்ந்து போவோன்னு சொன்னாரு. அதை கேட்டதும் சீடன் கொஞ்சம் பதறி போனான். இல்லை குருவே, அதுக்கெல்லாம் நீங்க ஏன் சிரமப்படணும், நான் தனியா போயிட்டு வந்துடுவேன்னு அவசரமா சொன்னான். குரு அமைதியா சரி நீ போன்னு மட்டும் சொன்னாரு. அவ்வளவுதான். சீடன் வேகமா அங்கிருந்து கிளம்பிட்டான். ஆனா அவனுக்கு தெரியாம குருவும் அவனை பின்தொடர ஆரம்பிச்சாரு. இவன் எங்க போறான், என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச குரு அமைதியா பின்னாடியே நடந்தாரு. கொஞ்சம் தூரம் போன பிறகு குரு ஒரு விஷயத்த பார்த்தாரு. தன்னோட சீடன் அந்த இளைஞனோட சேர்ந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்றுட்டு இருந்தான். ஏதோ தவறு செய்கிறவங்க மாதிரி சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்தான். குருவும் அருகே போய் பார்த்தாரு. அப்போதான் அவருக்கு உண்மை புரிஞ்சுது. தன்னோட சீடன் நதியில தண்ணீர் எடுத்துட்டு இருந்த பெண்களை ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்துல குரு திடீர்னு, சீடனே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டாரு. திடீர்னு குருவோட குரல் காதுல விழுந்ததும் சீடனோட உடம்பே நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. முகம் முழுக்க வியர்வை, இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. திருடனை கையும் களவுமா பிடிச்ச மாதிரி என்ன பேசுறதுன்னே தெரியாம நின்னுட்டான். தலையை கூட நிமிர்த்தி குருவை பார்க்க முடியல. அப்போ குரு அவனை பார்த்து, என் சீடனுக்கு எதுக்கும் பயம் கிடையாதுன்னு நான் நினைச்சேன், ஆனா இப்போ என்ன பார்க்குறேன், பயத்துல நடுங்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. அதை கேட்ட சீடன் கண் கலங்கி போய், குருவே என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கு முழுக்க முழுக்க நான் காரணம் இல்லை, இந்த இளைஞன் தான் என்னை தவறான வழியில எடுத்துட்டான், ஆனா நான் சத்தியமா சொல்றேன் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன்னு சொன்னான். அதை கேட்ட குரு அமைதியா சிரிச்சாரு. பரவாயில்லப்பா, தவறு நடக்கலாம், ஆனா ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாத, அந்த தவறுல இருந்து என்ன கத்துக்கிறோம் என்பதுதான் முக்கியம்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. நாம யாரோட சேர்ந்து பழகிறோமோ அவங்களோட குணங்களும் சிந்தனைகளும் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளையும் பாதிக்க ஆரம்பிச்சிடும். நல்லவங்களோட சேர்ந்து இருந்தா நல்ல எண்ணங்கள் வரும். தவறான சங்கத்துல இருந்தா மனசும் அதே திசையில போக ஆரம்பிச்சிடும். அதனால எப்பவும் நல்ல மனிதர்களோட சேர்ந்து பழக கத்துக்கோன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் குருவும் சீடனும் ஆசிரமத்துக்கு திரும்பிட்டாங்க. சீடனும் தான் முன்பு போயிட்டு இருந்த அந்த நதிக்கரை வழிய முழுசா தவிர்த்துட்டு வேறொரு பாதை வழியா போக ஆரம்பிச்சான். முதல்ல எல்லாம் சரியாயிடுச்சு போலதான் தெரிஞ்சிச்சு. அவனும் ஆசிரம வேலைகளில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சான். ஆனா கொஞ்ச நாள் போக போக வேறொரு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. முன்னாடி மனசுல இருந்த ஆசை குறைந்தாலும் இப்போ காரணமே இல்லாம கோபம் வர ஆரம்பிச்சிச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எரிச்சல் பட ஆரம்பிச்சான். யாராவது ஏதாவது சொன்னாலே கோவப்பட்டான். மனசு எப்போதும் அமைதி இல்லாம இருந்துச்சு. சரியான நேரத்துக்கு சாப்பிடவே இல்லை. சாப்பிட்டாலும் ரொம்ப கொஞ்சமாக தான் சாப்பிட்டான். உடம்பும் மனசும் சேர்ந்து அவனை வாட்ட ஆரம்பிச்சது. ஒரு நாள் இரவு குரு அவன் பக்கத்துல வந்தாரு. அமைதியா அவனை பார்த்துட்டு, சீடனே நீ இதுவரைக்கும் எத்தனை தடவை உன்னோட வாக்குறுதியை மீறி இருக்கேன்னு கேட்டாரு. அந்த கேள்வியை கேட்டதும் சீடன் உடனே குருவோட காலில் விழுந்து கதறி அழ ஆரம்பிச்சான். குருவே, நான் பல தடவை முயற்சி பண்ணேன். ஒவ்வொரு முறையும் இனிமேல் இப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன்னு முடிவு பண்ணுவேன். ஆனா மறுபடியும் அதே எண்ணங்கள் வந்துடுது. என் மனசு ஏன் கட்டுப்பாட்டிலேயே இல்லை. எவ்வளவோ முயற்சி பண்றேன், ஆனா கெட்ட எண்ணங்களை முழுசா வெளியே தள்ள முடியல. என்னால முடியல குருவேன்னு அழுதுகிட்டே சொன்னான். அதை கேட்ட குரு, சரி என்னோட வா, உனக்கு ஒரு விஷயம் காட்டுறேன்னு சொன்னாரு. அவர் சீடனை ஆசிரமத்தோட தோட்டத்துக்கு கூட்டிக்கிட்டு போனாரு. அங்கே சில சிறிய கால்வாய்கள் இருந்துச்சு. நதியிலிருந்து வந்த தண்ணீர் அந்த கால்வாய்கள் வழியா செடிகளுக்கு போயிட்டு இருந்துச்சு. அதை காட்டிய குரு, இந்த தண்ணீர் ஓடுறத உன்னால நிறுத்த முடியுமான்னு கேட்டாரு. உடனே சீடன் முடியும் குருவேன்னு சொன்னான். அவன் கொஞ்சம் மண்ணை எடுத்து அந்த கால்வாயில போட்டான். தண்ணீர் சில நிமிஷம் நின்ன மாதிரி இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த மண்ணுக்கு மேலேயே தண்ணீர் ஓட ஆரம்பிச்சிடுச்சு. உடனே குரு, என்னப்பா தண்ணீர் மறுபடியும் ஓடுதேன்னு கேட்டாரு.
சீடனும் விடாம இன்னும் கொஞ்சம் மண்ணும் கல்லும் எடுத்து போட்டு அடைத்தான். மறுபடியும் கொஞ்ச நேரம் தண்ணீர் நின்னது. ஆனா அதுவும் நீண்ட நேரம் நீடிக்கல. தண்ணீர் மறுபடியும் வழி கண்டுபிடிச்சு ஓட ஆரம்பிச்சிடுச்சு. குரு சிரிச்சுக்கிட்டே இப்பவும் நின்னதில்லையேன்னு சொன்னாரு. அதுக்கு சீடன், இருங்க குருவே, இப்ப கண்டிப்பா நிறுத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கல்லை தூக்கிக்கிட்டு வந்து கால்வாய்க்கு மேலே போட்டான். இந்த முறை தண்ணீர் நின்ன மாதிரி தெரிஞ்சிச்சு. உடனே சீடன் சந்தோஷமா, பாருங்க குருவே, நான் சொன்ன மாதிரி தண்ணீரை நிறுத்திட்டேன்னு சொன்னான். குரு மெதுவா சிரிச்சாரு. அப்படியா, கொஞ்சம் நன்றாக பாருன்னு சொன்னாரு. சீடன் கவனமா பார்த்தா உண்மையாவே தண்ணீர் நின்று போகவில்லை. அது பக்கவாட்டில் புதிய வழி உருவாக்கி மெதுவா ஓட ஆரம்பிச்சிருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த தண்ணீர் மீண்டும் பழைய பாதைக்கு முன்னாடியே வந்து சேர்ந்துச்சு. அப்போ குரு அவனை பார்த்து, உன் வாழ்க்கையிலையும் இதுதான் நடக்குது. நீ எண்ணங்களை வலுக்கட்டாயமா தடுக்க முயற்சி பண்ற. ஆனா ஒவ்வொரு முறையும் அது வேறொரு வழியில திரும்பி வந்துடுது. மண்ணை போட்டாலும் கல்லை போட்டாலும் தண்ணீர் தன்னோட வழியை கண்டுபிடிக்கிற மாதிரி மனசுல இருக்கும் எண்ணங்களும் தன்னோட வழியை கண்டுபிடிச்சிடும்னு சொன்னாரு. அதை கேட்ட சீடன் யோசனையில ஆழ்ந்தான். அப்படின்னா குருவே, இந்த கெட்ட எண்ணங்கள் வராம இருக்க ஏதாவது வழியே இல்லையான்னு கேட்டான். அதற்கு குரு, வா, இன்னொரு விஷயம் காட்டுறேன்னு சொல்லி அந்த தோட்டத்துக்கு தண்ணீர் வரும் நதிக்கரைக்கு அவனை கூட்டிக்கிட்டு போனாரு. அங்க போனதும் குரு, இந்த தண்ணீர் எல்லாம் இந்த நதியிலிருந்து தான் வருது. இந்த இடத்துலயே தண்ணீர் போகும் பாதையை அடைச்சிட்டோம்னா தோட்டத்துக்கு தண்ணீரே போகாது இல்லையான்னு கேட்டாரு. உடனே அந்த சீடன், ஆமா குருவே, இங்கேயே தண்ணீரை அடைச்சிட்டா தோட்டத்துக்கு தண்ணீரே போகாதுன்னு சொன்னான். அப்படின்னு சொன்னதோடு நிறுத்தல. நதியிலிருந்து தண்ணீர் போற அந்த பாதையை முழுசா அடைக்கணும்னு நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு மண்ணும் கல்லும் போட்டு அந்த வழியை மூடிட்டான். அதுக்கப்புறம் பெருமையா குருவை பார்த்து, குருவே, இப்போ தண்ணீர் முழுசா நின்றுடுச்சு, இனிமேல் தோட்டத்துக்கு தண்ணீர் போகாதுன்னு சொன்னான். அதை கேட்ட குரு சிரிச்சுக்கிட்டே, சரி, தண்ணீர் போகலன்னா அந்த செடிகளுக்கு தண்ணீர் எங்கிருந்து கிடைக்கும்? அங்கே இருக்கிற சில செடிகளுக்கு தினமும் தண்ணீர் வேணுமே. தண்ணீர் இல்லாம போனா அவை காய்ந்து செத்துடுமே. அப்போ அதுக்கு என்ன பண்ண போறான்னு கேட்டாரு. குரு கேட்ட கேள்வியை கேட்டதும் சீடன் அமைதியாயிட்டான். அப்போதுதான் அவனுக்கு புரிஞ்சிச்சு. உடனே போய் மறுபடியும் தண்ணீர் போற வழியை திறந்து விட்டான். அதுக்கப்புறம் குரு இன்னொரு கேள்வி கேட்டாரு. சரி, இப்போ இந்த நதியில இருக்கிற மொத்த தண்ணீரையும் தோட்டத்துக்குள்ள திருப்பி விட்டா என்ன ஆகும்னு கேட்டாரு. உடனே சீடன், குருவே, அப்படி பண்ணினா அங்க இருக்கிற எல்லா செடிகளும் அழிஞ்சிடும். அதிக தண்ணீரால எதுவுமே மிஞ்சாதுன்னு சொன்னான். அதை கேட்ட குரு மெதுவா சிரிச்சாரு. நான் இவ்வளவு நேரம் உன்னை வச்சு செய்தது ஏன் தெரியுமா? ஒரு விஷயத்த புரிய வைக்கத்தான். வாழ்க்கையில எந்த உணர்வாக இருந்தாலும் அதை முழுசா அடக்கவும் கூடாது, முழுசா அதுக்குள்ள மூழ்கியும் போகக்கூடாது. முக்கியமானது சமநிலை. குறைவான தண்ணீராலையும் செடி அழியும், அதிகமான தண்ணீராலையும் செடி அழியும். ஆனால் சரியான அளவு தண்ணீர் கிடைச்சா மட்டும்தான் அது ஆரோக்கியமாக வளரும். அதே மாதிரி தான் மனித வாழ்க்கையும். சீடன் அமைதியா குருவோட வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ குரு அவனிடம், நான் இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். நீ மாம்பழத்தை பற்றி நினைக்கக்கூடாது. சொல்லு, இப்போ உன் மனசில் முதல்ல வந்த படம் என்னன்னு கேட்டாரு. உடனே சீடன் சிரிச்சுக்கிட்டே, மாம்பழம் தான் குருவேன்னு சொன்னான். அதுக்கு குரு, அதுதான் நான் சொல்ல வர்றது. ஒரு விஷயத்தை நினைக்கக்கூடாதுன்னு எவ்வளவு முயற்சி பண்ணுறோமோ அவ்வளவு அதிகமாக அதை பற்றி தான் மனசு நினைக்கும். கெட்ட எண்ணங்களை வலுக்கட்டாயமாக தடுக்க முயற்சி பண்ணினா அது இன்னும் பலமாக திரும்பி வரும். அதனால் அவற்றை அடக்க முயற்சி பண்ணாதே, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுன்னு சொன்னார். கொஞ்ச நேரம் கழிச்சு குரு மீண்டும் பேச ஆரம்பித்தார். இன்னொரு விஷயமும் இருக்குது. எல்லா நேரத்துலையும் கெட்ட எண்ணங்கள் நம்ம உள்ளே இருந்து தான் வரணும்னு அவசியம் இல்லை. சில நேரம் தவறான மனிதர்களோட சேர்ந்து பழகிறதால கூட அந்த எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ளே வந்துடும். அதனால் சங்கதி ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தைகளை கேட்ட சீடனோட கண்கள் திறந்த மாதிரி ஆயிடுச்சு. குருவே, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். நான் என்னோட பாதையிலேருந்து விலகிட்டேன், தவறான பாதையை நோக்கி போயிட்டேன்னு சொன்னான். அந்த நாளுக்கு பிறகு அவன் மனசில் இருந்த பெரிய சுமை இறங்கின மாதிரி இருந்துச்சு. அன்று இரவு அவன் பல நாட்களுக்கு பிறகு நிம்மதியாக தூங்கினான். மறுநாள் காலையில் எழுந்தும் முழு மனதோட தன்னோட வேலைகளை செய்ய ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் வழக்கம் போல் பிச்சை எடுக்க கிளம்பினான். ஆனால் இந்த முறை அவன் அந்த நதிக்கரை வழியை தவிர்க்கலை. நேராக அங்கேயே போனான். அங்கே போனப்போ அந்த இளைஞன் வழக்கம் போல்
மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று பெண்களை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனால் சீடன் இந்த முறை நேராக நதிக்கரைக்கு போனான். அங்கிருந்த பெண்களிடம் கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமான்னு கேட்டான். அவர்களில் ஒருத்தி அவனுக்கு தண்ணீர் கொடுத்தாள். தண்ணீர் குடித்த பிறகு அந்த பெண்ணை மரியாதையோடு வணங்கினான். அந்த நிமிஷத்தில் அவனோட மனசு முழுக்க ஒரு நல்ல உணர்வால் நிரம்பி போச்சு. பல நாட்களாக தொலைஞ்சு போன நிம்மதி திரும்ப கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. முகத்தில் ஒரு அழகான புன்னகை வந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் தன்னோட வழியில் நடக்க ஆரம்பித்தான். அப்போது மரத்துக்கு பின்னாடி இருந்த அந்த இளைஞன் ஓடி வந்து, என்ன நண்பா, இன்று ரொம்ப முன்னேறிட்ட போல, நெருக்கத்தில் போய் பேசிக்கிட்டு கூட வந்துட்டியேன்னு கிண்டலாக சொன்னான். அதை கேட்ட சீடன் சிரிச்சுக்கிட்டே, நாம் எப்பவும் மற்றவர்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஆனால் நம்மளை நாம் பார்க்க மறந்துடுறோம். யாரையாவது உண்மையாகவே பிடிச்சிருந்தா மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு பார்க்காத, தைரியமாக போய் பேசு. அவங்களுக்கும் உன்னை பிடிச்சிருந்தா வாழ்க்கையை அமைச்சுக்கோ. அதுக்கு முன்னாடி நீ உன்னை உருவாக்கிக்கோ. உன்னோட வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் உருவாக்கிக்கோ. இப்படியே நேரத்தை வீணாக்காதுன்னு சொன்னான். அந்த வார்த்தைகள் அந்த இளைஞனோட மனசில் ஆழமாக பதிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவனும் தினமும் அந்த சீடனை சந்திக்க ஆரம்பித்தான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனும் நதிக்கரைக்கு போகிறத நிறுத்திட்டான். தன்னோட வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னு என்ற முயற்சி செய்ய ஆரம்பித்தான். இப்படி ஒரு குருவோட அறிவுரையால் ஒரு சீடனோட வாழ்க்கை மட்டும் இல்லை, அந்த இளைஞனோட வாழ்க்கையும் மாறிப்போச்சு. கதையை முடித்த அனுமன் நாரதரை பார்த்து, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா, கெட்ட எண்ணங்கள்லேருந்து தப்பிக்கணும்னா அதை அடக்க முயற்சி பண்ணக்கூடாது. நல்ல சங்கதி, சரியான புரிதல், சமநிலையான வாழ்க்கை தான் அதுக்கு வழின்னு சொன்னார். அதை கேட்ட நாரதர் புன்னகையோட, ஆமாம் பவனபுத்ரா, இப்போ எனக்கு எல்லாமே தெளிவாக புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னார். நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரியுது. கெட்ட எண்ணங்களை வலுக்கட்டாயமாக அடக்க முயற்சி பண்ணுறதால அவை மறைந்து போகாது. நல்ல சங்கதி, சரியான சிந்தனை, வாழ்க்கையில் ஒரு தெளிவான நோக்கம் இருந்தால்தான் மனசும் சரியான பாதையில் பயணிக்கும். அதனால் எப்போதும் உங்கள் மனதை நல்ல விஷயங்களால் நிரப்ப முயற்சி பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக கதைகள், வாழ்க்கை பாடங்கள் மற்றும் மனதை மாற்றும் சிந்தனைகளை தொடர்ந்து பார்க்க நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த கதையில் உங்களுக்கும் மிகவும் பிடித்த கருத்து என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.